சொல்லுகிறோம் நாதா யாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கே நன்றி சொல்லுகிறோம் நாதா யாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த பாட்டு காப்பீரோ நன்றி ராஜா கடந்த பாட்டு காப்பீரோ நன்றி ராஜா புதிய நாளை தந்து நன்றி ராஜா புதிய நாளை தந்து நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாவை நாவாய துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாய துதிக்கிறோம் நாதா அடுத்தமே கேடகமே நன்றி ராஜா அடுத்தமே கேடகமே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாதா துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா 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 நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அன்பையிலே துணை நின்று நன்றி ராஜா அன்பையிலே துணை நின்று நன்றி ராஜா தாயை போல் கேட்டு நன்றி ராஜா தாயை கேட்டு நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நன்றியா மாறுபடுவரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நன்றியா மாறுபடுவரே மாறுமையா மாறுமையா வச்சாத ஜீவே நதியாவே வச்சாத ஜீவே நதியாவே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாவே மாறுபடுவரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆமே வச்சாத நதியாவே மாறுபடுவரே கணக்கால் அண்ணாவு போகாதையா அண்ணாவு போகாதையா மனக்கால் அண்ணாவு போகாதையா உலகால் அண்ணாவு போகாதையா நீந்தி நீந்தி மூழ்கனமே நீந்தி நீந்தி மூழ்கனமே விதந்த விதந்தே மகிழனமே விதந்த விதந்தே மகிழனமே வார்மையா முதலரே வார்மையா முதலரே வச்சாத ஜீவே நதியாயே வச்சாத ஜீவே நதியாயே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாயே மாறுபடுவரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே செல்வம் இடமெல்லாம் ஆறுதலே செல்வம் இடமெல்லாம் ஆறுதலே செல்வம் இடமெல்லாம் சொல்லிவிட்டானே செல்வம் இடமெல்லாம் சொல்லிவிட்டானே வாழ்வையா
உற்சாகத்தோடு மகிமைப்படுவோமா? இன்று வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீதமாகும் 8ஆம் சங்கீதம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 8-9 வாசிக்க 8-9 வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க மேன்மை என்னவா இருக்கு? படிப்பா, பட்டமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய சொத்தாசிரமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம் கிறிஸ்துனுடைய நாமம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற நாமம், சத்துரு உடைக்கிற நாமம், நமக்கு அது பரிந்து பேசுகிற நாமம், வழி உண்டாக்குற நாமம், தடைகளை உடைக்கிற நாமம், மேன்மையுள்ள நாமம் தான் கிறிஸ்துவின் நாமம். அவர் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சாத்தான் நடுங்குகிறான். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது வியாதி பறந்து போகிறது. அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பெரிய சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்க செழிப்பை மாற்றப்படுகிறீர்கள். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது கேன்சர் மறைகிறது. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கால்கள் சுகம் அடைகிறது. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய பிரெயின் சுகம் அடைகிறது. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கால்கள் சுகம் அடைகிறது. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு பெரிய நன்மை உண்டாகிறது. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஆயுசு பெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ நாமம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு கட்சிக்கு ஒரு நாமம், தலைவர் ஒரு நாமம் இருக்கு. ஆனா எல்லா நாமத்தை விட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற, உயர்த்தப்பட போகிற உயர்ந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்துல வானத்தின் கீழே பூமிக்கு மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 4:12 வாசிப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவராலே அன்றி வேறொருவராலும் இல்ல, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே ஆண்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுக்கு உள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இருமத்தையா. மனுஷனுக்குள்ளே கட்டளையிடப்பட்ட ஒரே ஒரு நாமம் கிறிஸ்துனுடைய நாமம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வாழ வைக்கிற நாமம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம விழுந்தாலும் நிற்க வைக்கிற நாமம், தூக்கி நிற்க வைக்கிற நாமம், நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம தேற்றுகிற நாமம், நாடுபடுத்துகிற நாமம், ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமத்தை எப்பதான் உச்சரிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறீங்க, வெற்றியை பெற்றுக் கொள்கிறீங்க, சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறீங்க, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீங்க. இந்த நாமம் கட்டப்பட்ட நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நாமம் இருக்கு. எந்த நாமம் யாரும் மாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்கள் சொல்லுவாங்க அந்த நாமம் இந்த நாமம். எந்த நாமத்தை விட உயர்ந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தை மாற்றி சாத்தான் பயப்படுற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேய் ஆடும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நாமத்தை பயன்படுத்துறோம்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நாமத்தை சொல்லும்போது சுருண்டி பிசாசுகள் விலகலாம். என்ன காரணம்? அந்த நாமத்துக்குள்ள பெரிய வல்லமை இருக்கிறது, பெரிய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, உலகத்தில் உயர்ந்த ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே.
இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வியாதி பறந்து ஓடுகிறது. எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை நஷ்டம் வந்தாலும் நம்மை தூக்கி சுமக்கிற நாமம் கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளைகளே, என்ன வசனம் வாசிக்கிறோம்? உலகத்துல உயர்ந்த நாம் மேன்மையான நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா யோசிக்கிறீங்க, நம்ம எந்த ஆசீர்வாதம் இல்லையே, சொத்து யோசிக்கிறேன். நம்ம கிடைச்ச மிகப்பெரிய சொத்து அவர் நாமத்தை அறிக்கை செய்யறதா? அல்லேலூயா. ரொம்ப விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. சில மக்கள் பேசிப்பாங்க இல்லையா, போய் அதில சேர்ந்துட்டேன், அப்ப ஊதிட்டியா, மலையில கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாமத்துக்கு எப்ப வந்தியோ வாழ்க்கை சீர்படுத்தினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. மற்ற நாடுகளில் என்ன வாசிக்கிறோம்? என் நாமத்துக்கு பயந்திருப்பவர்கள் நீதியின் சூரியன் உதிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் பலத்த துருகம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம். வாழ அல்லேலூயா வாழ வைக்கிற நாம தான் ஏசப்பா நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு மேலே வாசிங்க. தேவனுடைய நாமம் அல்லாமல் கட்டட படம் இல்லை. நோ நேம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாம கட்டடப்பட்டுச்சு. ஈரக மணலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. யோவான் 14 என்ன வாசிக்கிறோம்? என் நாமத்தினாலே நீங்கள் என்னை கேட்ட திருமண செய்வ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? கர்த்தர் செய்து முடிப்பாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பாரா? கர்த்தர் செய்து முடிப்பாரா? நாமத்துக்கு ஜெயம் கிடைக்குமா? அற்புதம் நடக்குமா? தடைகள் உடைக்கப்படுமா? இவர் உடைத்து தீர்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எலியா சொல்லுகிறான், சாமி நாமத்திற்குள்ள கூப்பிடுங்கப்பா, சாமி கூப்பிட்டாருங்க, சாமி செவி கொடுப்பாரான்னு சொல்லி எலியாவுக்கு அலைவடியாக சவால் விட்டுக்கிறான். கடைசியா எலியா முட்டி போட்டு செபிக்கும் போது ஒரு நாமத்தை சொல்லி செபிக்கிறான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே இறங்குகிறார். கர்த்தர் சொல்றார். நாமத்தை உச்சரிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்யற காரியம் என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கையை மேல வைத்து, ஆண்டவரே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அவர் நாமத்தை உயர்த்துவது, அவர் நாமத்தை பத்தி பேசுவது, அவர் நாமத்தில் ஜெபிப்பது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சாக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற தேவச்சனமே, விசுவாசிக்கிற நீ முன்னே பண்ண நாம கூட ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு போச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். உன் வாழ்க்கை நீ பயன்படுத்துற எந்த நிமிஷம் பயன்படுத்த ஒரே நாமம் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மட்டுமே. அல்லேலூயா. வானோர் அல்லேலூயா. எல்லாரும் முட்டி போட்டு ஒரே ஜெபம். எந்த நாமம் தெரியுமா? கிறிஸ்துடைய நாமம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்க பயந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நாமத்தை பயந்திருக்கிற நாமத்தை நீங்க சொல்லும் பொழுதே வாழ்க்கை பெரிய வெற்றி சந்திக்க போறீங்க. சாத்தானை மிகப்பெரிய அடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்து முடிப்பாரா? கர்த்தர் நடச்சுவாரா? கையை மேல வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உலாவிச்சுக்கிறார். கர்த்தர் உலாவிச்சுக்கிறார். கர்த்தர் உலாவிச்சுக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் நிறைவேற்று. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உயிரையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளதையா. உம்மம்பை பாடு பாடு, உம்மம்பை பாடு.
செய்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாராக. தம்பி ஒண்ணு. அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்றில் போதுமையா, உன் அன்பு ஒன்றில் போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம்